நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித பேட்ரிக் என்பவருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் இங்கிலாந்து நாட்டிலே பிறந்தவர். 385வது ஆண்டு பிறந்திருக்கின்றார். இவர் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது படிப்பிலே சிறந்து விளங்கினார். இளைஞனாக இருந்த பொழுது அவரை ஒரு அடிமையாக அயர்லாந்து நாட்டிற்கு விற்றுவிட்டார்கள். அவ்வாறு அயர்லாந்து நாட்டை சென்ற பொழுது ஆடு மேய்க்கின்ற பணியில் இருந்தார். அங்கிருந்து அவர் தப்பித்து குருக்கள் இருக்கின்ற இடத்தில் சென்று தான் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை காட்டி படித்து குருவானார். பின்னர் ஆயராக்கப்பட்டார். அயர்லாந்து நாட்டினுடைய அப்போஸ்தலராக மாறி அயர்லாந்து நாட்டிலே சிறந்த பணியாற்றி மக்களை மனந்திருப்பியிருக்கின்றார். இவர் 461வது ஆண்டு அயர்லாந்து நாட்டிலே மரித்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரின் இரக்கத்தை மன்னிப்பையும் கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அயர்லாந்து நாட்டு மக்களுக்கும் அது ஆட்சியை எடுத்துரைக்க ஆயரான புனித பேட்ரிக்கை தேர்ந்தெடுத்தீரே. கிறிஸ்தவர் என அழைக்கப்படுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இப்புனிதரின் பேரு பயன்களாலும் பரிந்துரையாலும்
உம் அரும் பெரும் செயல்களை மனிதர்களுக்கு இடையறாது அறிவிக்க எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 4 முதல் 11 வரை. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்கு அஞ்சுதற்குரிய இறைவன். உம் மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர் ஆகிய நாங்கள் உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்குரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலைவிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79 வசனங்கள் 8, 9, 11, 13 முடிய. ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோர் என் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. பல்லவி. ஆண்டவரேயும் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள்
என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரேயம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதையும். ஆண்டவரேயம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதையும். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் தானியேல் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தானியேல் அடிமையாக முதலில் மெசபடோமியா என்ற நாட்டிலே நாடு கடத்தப்பட்டிருந்தார். 75 ஆண்டுகள் இறை மக்களுக்காக கடவுள் கொடுத்த இந்த தண்டனையின் காலம் நிறைவேறியது. ஆகவே இதை அறிந்த தானியேல் தன்னுடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து தம் மக்களுடைய பாவங்களுக்காக மன்றாடுகின்றார். அவருடைய வசனம் ஒன்று ஒன்று பாருங்கள். நாங்கள் தப்பு செய்தோம், தவறு எங்கள் மேல் தான் இருக்குது. ஆனால் எங்கள் தப்புக்கு தப்புக்கு ஏற்றார் போன்ற தண்டனை கொடுக்காதீங்க, எங்களுக்கு தாங்காது. குற்றவாளிகள், எங்களை தண்டிக்க வேணாம், மன்னியுங்கள். கடவுளுடைய அந்த இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் மன்றாடுகின்றார். பாவ மன்னிப்பின் நாட்கள் நெருங்கி வருகின்றன, விடுதலையின் நாட்கள் அவர்களுக்கு நெருங்கி வருகின்றன. இதனை அறிந்த தானியேல் கடவுள் மீது இரக்கம் வைத்து கடவுளுடைய மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் மன்றாடுகின்றார். அவருடைய மன்றாட்டெல்லாம் பாவ மன்னிப்புக்காக, மக்கள் எல்லாருக்காகவும் மன்னிப்பு தர வேண்டும் என்று கடவுளிடத்தில் கேட்கின்றார். முன்னோர்கள் தவறு செய்தார்கள். 75 ஆண்டுகளுக்கு முன்னதாக தண்டிக்கப்பட்டு அடிமைகளாக கடத்தப்பட்ட நாங்கள் பாவம் செய்தார்கள். ஆனால் எங்கள் மீது அந்த பாவத்தை சுமத்தாதேயும். நாங்கள் இந்த காலகட்டத்தில் குற்றத்தை உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம்.
தண்டனைக்கு உரிய மக்களுடைய காலம் கடந்து விட்டது. நாங்கள் பாவம் செய்தோம், ஆனால் பெற்றோர் முன்னோர்கள் செய்த பாவம் அல்ல. அதற்காக எங்களை தண்டிக்க வேண்டாம் என்று அவர் ஜெபிக்கின்றார். இந்த பரிந்துரை ஜெபமானது இன்றும் மக்களுக்காக தேவைப்படுகிறது. திருச்சபையிலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தானியேலை போன்று உலகத்துள்ள மக்களுடைய பாவ பரிகாரத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தின் பாவம் என்ற இந்த வார்த்தையை பூசையிலே நாம் பயன்படுத்துகின்றோம். உலகத்தின் பாவம் என்பது கிறிஸ்துவ அல்லாதவர் யாராக இருந்தாலும் கடவுளுக்கு விரோதமாக, மனசாட்சிக்கு விரோதமாக, நீதி, நேர்மை, உண்மை இவைகளுக்கு மாறாக செய்யப்படுகின்ற எல்லா செயல்களுக்காகவும் அதுதான் உலகத்தின் பாவம். இதற்காக இறைவன் தன்னை பலியாக்கினார். இதை நாம் மனதில் கொண்டு பாவ பரிகாரத்திற்காக, மற்றவருடைய பாவத்துக்கு பரிகாரமாக இந்த பலி பூசையை ஒப்பு கொடுப்போம். என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது. தருவேன் தருவேன் இயேசு ராஜனே, தருவேன் தருவேன் இயேசு தெய்வமே, என்னை தந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனமேங்குது. காயின் தந்த கனிகள் உன்னை சேருமா, கயவனேசை தந்தால் உன்னை ஈர்க்குமா. காயின் தந்த கனிகள் உன்னை சேருமா, கயவனேசை தந்தால் உன்னை ஈர்க்குமா. ஆயன் போல அன்பாய், சேயை போல பண்பாய், வாழும் வாழ்க்கை தூய காணிக்கை. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனமேங்குது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, புனித பேட்ரிக் இவ்விழாவில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பழிபொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பவனவாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறும் அது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய்
பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகு எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற பேட்ரிக் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொழிவராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அளிக்க அமைதி ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது இரக்கம் கொண்டு நம் உள்ளத்தில் வருகின்றவர் இவரே. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அடைகின்றேன். நான் வாழும் காலங்களில் பல இன்னல்கள் வந்திடும் வேளை, நீ வரும்போது உன் அருள் தரும்போது நிம்மதி அடைகின்றேன். அன்பில் தேவனே உள் கருணை அளவிட முடியாத கருணை. அன்பில் தேவனே உள் கருணை அளவிட முடியாத கருணை. உள்ளத்திற்கே நீ உற்ற துணை, என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோற்றியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை ஏறிடும். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, இத்திரு உணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக, அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறை பெற்றது. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மாசில்லா கன்னியே, மாதாவே உள்மே
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.